Hi friends, இன்னைக்கு ப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸ்ல பேக்கரி ஸ்டைல்ல ஹனி கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஹனி கேக் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹனி கேக் பிடிச்சவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்படியே ரெட் கலர் ஹார்ட்டினா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஹனி கேக் பண்றதுக்கு சிம்பிளான பொருட்கள் இருந்தா போதும். ஒரே ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் மட்டும் நம்ம சேர்க்கும் போது அப்படியே பேக்கரி ஸ்டைல்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் வந்து பேக்கிங் ட்ரேவில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து தொடர்ந்து கண்டினியூவா இந்த ரெசிபி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக தான். நீங்க என்ன ரெசிபி கேக்குறீங்களோ அதை தான் நான் தொடர்ந்து அப்லோட் பண்றேன். எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தனால இப்போ வந்து வீடியோ கண்டினியூவா என்னால போட முடியல. ஒரு 10 டேஸ்க்குள்ள நான் கண்டினியூவா வீடியோ வந்து போட ட்ரை பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா 1/2 kg ஹனி கேக் ரெசிபி. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 முட்டை. அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து கப் மெஷர்மெண்ட்லயும் சொல்லிருக்கீங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபி. இப்ப 2 முட்டை எடுத்திருக்கேன். அதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல், இதுல வந்து 3 எசன்ஸ் சேர்க்க போறோம். அப்பதான் வந்து பேக்கரி ஸ்டைல் அப்படியே இருக்கும். வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், மில்க் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன், ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த 3 எசன்ஸ் சேர்க்கும் போது ஹனி கேக் வந்து பேக்கரி ஸ்டைல்ல சூப்பரா இருக்கும். இப்ப எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க வெனிலா எசன்ஸ் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 150 ml கப் இருக்கு இல்லையா, 1/2 கப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கப்ல 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து கொஞ்சமா சேர்த்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஸ்பீட்ல வச்சு நல்லா பீட் பண்ணி சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஹை ஸ்பீட்ல வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வந்து பீட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி முட்டை நல்லா பொங்கி ஒயிட்டா வந்து கிடைக்கும். இப்போ இந்த 1/2 கப்ல வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இதை சேர்த்து நம்ம நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து அந்த முட்டை நல்லா பொங்கி வந்திருக்கு இல்லையா, அது கூட வந்து ஜலிச்சுட்டு சேர்க்கும் போது நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பீட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா முட்டை வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு இல்லையா, அந்த முட்டை வந்து பொங்கி வந்த முட்டை கூட இந்த மைதா மாவு கண்டிப்பா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்பதான் வந்து ஈவனா பேக் ஆகி வரும். இப்ப 1/4 கப் இருக்கு இல்லையா, 60 ml கப்ல 1/2 கப் அளவுக்கு, அதாவது 30 ml வந்து ஆயில் வந்து சன்ஃபிளவர் ஆயில் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்குங்க. என்னதான் நம்ம பீட்டர்ல பீட் பண்ணி எடுத்தா கூட நம்ம அடியில வந்து போட்ட ஆயில் வந்து போயிட்டு அப்படியே வந்து கீழே தங்கி இருக்கும். அதை வந்து ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லானா ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு 2-3 மிக்ஸ் கொடுத்தீங்கன்னாவே போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 7 இன்ச் ஸ்கொயர் டின்னு தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து ரவுண்டாவும் செஞ்சுக்கலாம், ஸ்கொயராவும் செஞ்சுக்கலாம். நீங்க எந்த மாதிரி விரும்புறீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து கேக் பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் பெருசா வேணுன்றதுக்காக 7 இன்ச் மோல்டுல வந்து நான் ஊத்திருக்கேன். நீங்க 6 இன்ச் ஸ்கொயர் டின் இருந்தீங்கன்னா நல்ல ஹைட்டா கேக் வந்து சூப்பரா பேக் ஆகி வரும். இப்போ ஒரு டூத் பிக்கை வச்சு ஈவனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் ஒரே மாதிரி பேக் ஆகி வரும். இப்போ நம்ம ஹனி சிரப் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 1/2 kg கேக்காக 1/2 கப் சேர்த்திருக்கேன். இந்த ஹனி கேக் மட்டும் என்ன அளவுன்னு கரெக்டா சொல்லிடுறேன். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள வந்து கேக் வந்து சூப்பரா பேக் ஆகி வந்துடுச்சு. இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் இது வந்து 2 லேயரா நம்ம கட் பண்ணணும். பேக்கரி ஸ்டைல செய்யும் போது நம்ம வந்து கண்டிப்பா 2 லேயரா வந்து கேக்கை வந்து கட் பண்ணி எடுக்கணும். அப்பதான் வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே பேக்கரி ஸ்டைல இருக்கும். ஹோம்மேடு வந்து ஹனி கேக் வந்து நான் அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்பதான் நான் தொடர்ந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால என்னால அப்லோட் பண்ண முடியல. இப்போ கரெக்டா பார்த்து 2 லேயரா கட் பண்ணிக்கோங்க. 2 லேயரா கட் பண்ணி வச்சுட்டு இப்போ அது கூட ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துடலாம். அதெல்லாம் சேர்த்தோம்னா தான் ஹனி கேக் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஹனி சேர்த்துக்குங்க. நம்ம 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். அதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதுல ஆரஞ்சு கிரஷ் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதுதான் முக்கியமான பொருள். பேக்கரி ஸ்டைல்ல கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல வந்து கலர் ஆட் பண்ணணும். நான் கலர் வந்து ஆட் பண்ணல. இப்ப கலர் இல்லாம தான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து வேணும்னா ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சமா, நல்லா ரெட் கலர் வந்து லைட்டா வந்து சேர்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல வரும். அப்ப வந்து கரெக்டா இருக்கும். இப்ப வந்து
நீங்க வேணா பிரஷ்ல கூட அப்ளை பண்ணிக்கோங்க. பிரஷ்ல வந்து அந்த அளவுக்கு எனக்கு இது படல. கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டு ரொம்ப ஊத்துனீங்கன்னா ரொம்ப சொதன்னு ஆயிடும். அதை உறிஞ்சிற அளவுக்கு மட்டும் லைட்டா வந்து இந்த மாதிரி ஊத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவுல வந்து பட்டர் கிரீம் வந்து அப்ளை பண்ணிக்கணும். பட்டர் கிரீம் வந்து கண்டிப்பா நடுவுல வந்து 2 லேயரா கட் பண்ணும் போது சேர்த்துக்குங்க. அப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். லைட்டா தான் அப்ளை பண்ணணும், ரொம்ப அதிகமா வைக்க கூடாது. லைட்டா வச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு மேல கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அடி லேயர், அதை வந்து மேல வைக்கும் போது பார்க்க ஈவனா இருக்கும். கட் பண்ணி எடுக்கும் போது பீஸ் வந்து சூப்பரா இருக்கும். அடுத்ததா இதுக்கு தேவையான ஜாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் இருக்கு இல்லையா, அது 20 ரூபாய் பாக்ஸ், அது வந்து 1/2 kg அளவுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சிரப் வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது அடுப்புல எல்லாம் வச்சு ரொம்ப சூடு பண்ணிட்டு எல்லாம் இருக்க தேவையில்ல. ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு சைட்ல எல்லாம் கட் பண்ணி எடுக்க போறோம். அப்பதான் வந்து பார்க்க வந்து அழகா தெரியும். இப்போ வந்து இதோட ரேட் என்ன ஒரு பீஸ் கொடுக்கலாம்னு நான் வீடியோட எண்டில் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து 4 பக்கமும் வந்து லைட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து பார்க்க ஷேப் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே வந்து அந்த ஜாம் வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். சில்வர் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம தொட்டுட்டு அடிப்பக்கத்தை வந்து திருப்பிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். நான் ஸ்பேச்சுலா நைஃப்லயே வச்சு வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது வந்து நம்மளுக்கு டெசிகேட்டட் கோகனட் வந்து இந்த மாதிரி வந்து கடைகள்ல கூட இருக்கு. நான் அது வீட்லயே ரெடி பண்ணது. இதை எப்படி நல்லா வந்து மேல இருக்க அந்த கருப்பு தோல் எடுத்துட்டு மிக்சியில போட்டு நான் அரைச்சிட்டு அந்த ஓவன் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓவன்ல வச்சு விட்டுட்டோம்னா இந்த மாதிரி ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா கிறிஸ்பியா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஹனி கேக்லாம் சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இப்போ இது மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு ஸ்கிராப்பர் இருக்கும் இல்லையா, அதுல வந்து பிளைனா ஒண்ணு இருக்கும், அதுல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்ல கையில கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைட்ல வந்து எல்லா பக்கத்துலயும் ஒட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பீஸ் வந்து கட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா பக்கத்துலயும் கூட ஜாம் அப்ளை பண்ணிட்டு அதுல வந்து கோகனட் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இதை ஒரு 6 பீஸா மட்டும் கட் பண்ண போறேன். இதோட ரேட் என்னன்னு வீடியோட எண்டில் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ 6 பீஸா, இது வந்து 8 பீஸா நம்ம வந்து கட் பண்ணணும். 1/2 kg கேக் வந்து நம்ம ஒரு 8 பீஸா வந்து கட் பண்ணணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ நான் வந்து 6 பீஸா மட்டும் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம மேல வந்து பட்டர் கிரீமை வச்சு ஒரு டிசைன் மட்டும் கொடுத்துக்கலாம். அப்பதான் கேக் வந்து பார்க்க ரொம்ப அழகா தெரியும். இப்போ வந்து கொஞ்சமா வந்து கிரீம் எடுத்துட்டு லைட்டா வந்து டிசைன் போட்டுக்கலாம். இந்த கிரீம் எப்படி செய்யணும்ன்ற வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு, பட்டர் கிரீம் வீடியோ வந்து இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இதுக்கு வந்து இந்த பட்டர் கிரீம் நடுவில் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அப்படி இல்லை உங்க கஸ்டமர் வந்து விப்பிங் கிரீமே வச்சா போதும்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை கூட வச்சு கொடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். இன்னொன்னு இது வந்து மெல்ட் ஆகும், அது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல கூட அப்படியே வச்சிருந்து கொடுத்து அனுப்பலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு நல்லா சில் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை வந்து பேக் பண்ணும் போது சின்ன போர்டு வச்சு நம்ம எடுத்துட்டு அப்படியே வச்சு கொடுக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஒரு பீஸ் மட்டும் இதுல இருந்து எடுத்துட்டேன். இது வந்து இந்த 5 பீஸுமே எனக்கு 1/2 kg அளவுக்கு வந்தது. நீங்க செய்யற அளவை பொறுத்து நீங்க வெயிட் போட்டு பார்த்துட்டு நீங்க அப்புறம் கூட கஸ்டமருக்கு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீஸை மட்டும் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ஹனி கேக் பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டினே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. அப்படியே இந்த கிரீம் ரெசிபியும் நம்ம சேனல்ல இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. 8 பீஸா கட் பண்ணினா ரேட் வந்து நீங்க உங்க ஏரியாக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.